श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीशैलेशदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இந்த அற்புதமான பகவத் குண பரிவாக அனுபவ ரூபமாக இருக்கக்கூடிய பகவானுடைய அநேக குணங்களையும் அவனுடைய வைபவங்களையும் அனுசந்தானம் பண்ணுவதற்கு ஒரு அத்யுத்தமமான மீடியமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரதாரா என்கிற ஒரு உபன்யாச மாளிகை, அந்த மாளிகையை மிகவும் ஆச்சரியமாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் பரம பூஜ்யரும் பரம பிரியருமாக இருக்கக்கூடிய அபிநவ ராமானுஜர் என்கிற ஒரு அற்புதமான விருதத்திற்கு சார்த்தகமாக இலக்காக இருக்கக்கூடிய அடியனுடைய விஷயத்தில விசேஷமான அனுகிரகத்தை உடையராக இருக்கு ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகளுடைய திருவடி தாமரைகளில் அடியனுடைய சாஷ்டாங்க பிரணாமத்தை சமர்ப்பிக்கிறேன். அப்படியே இந்த ஒரு காரியத்தை மிகவும் சிறப்பாக மார்க்கதர்சனம் தம்முடைய மார்க்கதர்சனத்தாலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய, இதற்கு வேண்டிய சகல விதமான அகாடமிக் சப்போர்ட் இதை கொடுத்து இருக்கக்கூடிய மகாவித்வான் சிறுமாமனிஷர் கம்பீர வாக்வர்ஷி இத்தியாதி சார்த்தக விருத பூஷித்தனான, அப்படியே அடியனுடைய சிறு தகப்பனாராக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் ஸ்ரீயுவே வெங்கடகிருஷ்ணமாச்சாரிய சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கும் அடியனுடைய சாஷ்டாங்க பிரணாமத்தை சமர்ப்பிக்கிறோம். அப்படியே இன்டர்நெட் மூலமாக இந்த அற்புதமான ஒரு ஸ்தோத்திரதாரா என்கிற பக்திதாரா வர்த்தகமாக இருக்கக்கூடிய தாரையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பாகவதோத்தமர்களுக்கும் அடியனுடைய சாஷ்டாங்க பிரணாமங்கள். இப்பொழுது அடியனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் ஸ்ரீ வைகுண்டஸ்தவம். இதற்கு இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் முன்னாடியே அநேக உபன்யாசகர்கள் கூறி இருக்கிறார்கள். அதனால நேராக விஷயத்துக்கு வரேன். சுவாமி கூரத்தாழ்வானுடைய ஒரு ஸ்தோத்திர சாகித்யமானது மிகவும் அற்புதமான ஒரு ஸ்தோத்திர சாகித்யம். அவருடைய கவிதைகள் ஸ்தோத்திர ரூபமான பத்தியங்கள் என்ன இருக்கோ அதை நாம் படித்தால் நமக்கு ரொம்ப சுலபமாக புரியும். சாதாரணமாக சம்ஸ்கிருதம் நன்றாக தெரிந்த அலங்கார சாஸ்திரஜர்கள் என்ன சொல்றார்கள், ஒரு கவிதை ரொம்ப சுலபமாக புரியுதுன்னா அப்போ அது ரொம்ப உத்தமமான கவிதை அப்படின்னு சொல்றார்கள். அலங்கார சாஸ்திரம்னு ஒரு மிகப்பெரிய சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்துல அந்த கவிதைகளுடைய குணங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, இதெல்லாம் விஸ்தாரமா சொல்லப்படுது.
அதுல ரீதிகள்னு சொல்லுவார்கள். வைதர்பி ரீதி, கௌடி ரீதி, பாஞ்சாலி ரீதி இப்படின்னு எல்லாம். இந்த வைதர்பி ரீதின்றதுதான் ரொம்ப ஒரு உத்தமமான ரீதி அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்லணும். இப்போ அதற்கு அவகாசம் இல்லை. சுவாமி கூரத்தாழ்வானுடைய ஒரு ஸ்தோத்திரங்களை நாம் அனுசந்தானம் பண்ணினால் அந்த வைதர்பி ரீதி என்கிற ரீதி அந்த ஸ்தோத்திர காவியத்துல இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு நன்றாக தெரியுது. அதாவது சம்ஸ்கிருத பாஷை தெரிஞ்சு அலங்கார சாஸ்திரம் நன்றாக தெரிந்தவர்களுக்கு அதெல்லாம் புரியக்கூடிய விஷயம். பிரகிருதத்துல நமக்கு வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த ஸ்தோத்திர ரூபமாக இருக்கக்கூடிய பத்தியங்கள் என்ன இருக்கும், அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விசேஷார்த்தம் என்ன, இதுதான் பிரகிருதத்துல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சம்ஸ்கிருத பாஷையினுடைய திருஷ்டியில அந்த ஸ்தோத்திரங்களை அனலைஸ் பண்றதுன்றது அது தனிப்பட்ட விஷயம். அது ரொம்ப விஸ்தாரமா பண்ண வேண்டிய விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்ன எத்தனையோ அலங்காரங்கள்னு சொல்லுவார்கள். அந்த அலங்காரங்கள் தான் சுவாமி எப்படி தம்முடைய காவியத்துல உபயோகப்படுத்திருக்கார் அப்படின்றது ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனா இப்போதான் விஞ்ஞாபித்தபடி அதெல்லாம் சம்ஸ்கிருதம் நன்றாக தெரிந்து அலங்கார சாஸ்திரத்தையும் யார் நன்றாக அத்தியனம் பண்ணி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அது சுலபமாக புரியும். அது இட்ஸ் a totally different dimension of study. பிரகிருதத்துல இந்த வைகுண்ட கத்தியத்துல வைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய ஸ்தோத்திரத்தை பண்ற. இந்த வைகுண்டநாதனுடைய ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய அமைப்பே தனி. அதை பத்தி பிரசித்தமான ஸ்லோகம் சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரித துரிதஹரம் தட்சிணம் புஞ்சயித்வா ஜானுன்யாதாய சவ்யேதர நிதர புஜம் நாகபோகே நிதாயா அப்படின்னு எல்லாம் வருது. ஆச்சரியமா ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் திருவாராதனம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல முதல்ல ஜனயது ஜெகதாம் சர்ம வைகுண்டநாதஹான்னு இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணணும். இந்த பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் வைகுண்டத்துல எப்படி இருக்கு அப்படின்றதுதான் இங்க விஷயம். அப்பேற்பட்ட வைகுண்டநாதனை சுவாமி கூரத்தாழ்வான் இந்த ஸ்தவம் அப்படின்னா ஸ்தோத்திரம், ஸ்தவஸ்தோத்திரம், ஸ்துதிர் நுதிஹி, அதாவது குணினிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சம்ஸ்கிருத பாஷையில சொல்லுவது. ஒரு குணத்தை உடையவன், அந்த குணத்தை உடையவனான இடத்துல இருக்கக்கூடிய குணங்களை சொல்லுவதற்குத்தான் ஸ்தோத்திரம் அப்படின்னு. சாதாரணமா உலகத்துல என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா ஒருத்தர் இடத்துல ஒரு குணம் இல்லாமல் இருந்தாலும் அந்த குணம் இருக்குன்னு சொன்னா ஐயோ நிறைய ஸ்தோத்திரம் பண்ணிட்டான்னு சொல்லுவார். அப்படி கிடையாது. ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை நன்றாக வர்ணித்தால் அதற்கு தான் ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர். இல்லாத குணங்களை வர்ணித்தால் அது பொய்யாயிடும். அதனால அதுக்கு ஸ்தோத்திரம் பேர் கிடையாது. இது ரொம்ப முக்கியமா நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால குணினிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம். அதுல ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவம்னு பேர் இந்த ஸ்தோத்திரத்துக்கு. அதாவது வைகுண்ட ஸ்தவம்னா வைகுண்டத்தினுடைய ஸ்தவம்னு அப்படி ஒரு திருஷ்டியில புரிஞ்சுக்கணும். ஆனா அதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பகவானுக்கே வைகுண்டான்னு பேர். வைகுண்டோ விஷ்டர ஸ்ரவாஹ தாமோதரோ ஹிருஷிகேஷ கேசோ மாதவ ஸ்வபூ அப்படின்னு இதுல வருது. அமரகோஷத்துல நிகண்டூல வருது. பகவானுக்கே வைகுண்டான்னு பேர். வைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடியவனும் அவன் தான், அவனுக்கே வைகுண்டான்னு பேர். அதனால ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் அப்படின்னு வச்சுண்டா வைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய பகவானுக்கு வைகுண்டம்னு என்ன, வைகுண்டான்னு என்ன பேரோ அவனுடைய ஸ்தவம் அப்படின்னு வச்சுக்கணும். இதுல இப்போ இந்த 91வது ஸ்லோகத்துல 95வது ஸ்லோகம் இப்போ அடியனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். 91வது ஸ்லோகம் இப்படி இருக்கு. கர்ப்பேஷு நிர்பர நிபீடன கிண்ண தேஹ க்ஷோதீயசோ அதிமஹதோப்யகிலஸ்ய ஜந்தோஹோ ஜன்மாந்தராண்யனு விசிந்த்ய பரசஹஸ்ராணி அத்ராஹமப்ரதிவிதிஹி நிஹதஷ்சராமி. சுவாமி கூரத்தாழ்வான் தம்முடைய ஒரு ஸ்திதி எவ்வளவு ஒரு ஹீனமான ஸ்திதின்னு அவர் சொல்லிக்கிறார். இந்த 5 ஸ்லோகமும்
ஒரு திருஷ்டியில என்னன்னா ரொம்ப லௌகிகமான பாஷையில சொல்றதா இருந்தால் புலம்புறதுன்னு சொல்லுவார். புலம்புறார் பகவான் இடத்துல போய், ஐயோ என்னை இப்படி வச்சிருக்கியே, நீ இப்படி வச்சிருக்கிய. இதுக்கு முன்னாடி 90வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, சுவாமி எம்பெருமானாருடைய கிருபைக்கு பாத்திரனாக இருந்தாலும் கூட அடியனுக்கு இன்னும் இந்த ஆசைகள் எல்லாம் போகலையே, வைராக்கியம் வரலையே அப்படின்னு கதர்றார், புலம்புறார். லௌகிகமான பாஷையில சொல்றதா இருந்தால் புலம்புறார். அதுல ஆச்சரியமான ஒரு விஷயம், கர்ப்பேஷு நிர்பர நிபீடன கிண்ண தேக சோதீயசோ அதிமஹசோபி அகிலஸ்ய ஜந்தோஹோ. இது நம்ம உபனிஷத்துக்களை வாசித்தால் நமக்கு ஒரு விஷயம் பிரதானமா தெரியும். என்ன விஷயம்னு கேட்டா, இந்த சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல பரமாத்மாவின் இடத்துல இருந்து ஜீவாத்மா தனியாக ஆகும். அது முன்னாடி ஜீவனாக இருந்ததா இல்ல ஒன்னா இருந்ததா என்னன்றதெல்லாம் ரொம்ப பெரிய வாக்கியார்த்தத்தினுடைய விஷயம். சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். ஒரே ஒரு பகவான் தான் இருந்தான், மீதி எதுவுமே இருக்கல. அதுக்கப்புறம் அந்த பகவான் இடத்துல இருந்து இந்த சித்து அச்சித்து ரெண்டும் வெளிப்பட்டது. அந்த சித்தன்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கள் அசங்கியாத்தமாக இருக்கக்கூடிய விஷயம். அப்போலேந்து இப்போ நாம எல்லாம் ஜீவாத்மா எத்தனை, இப்போ இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த பூமியிலே இப்போ 600 கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சாதாரணமா சொல்லப்படும். அதாவது 600 crores. இப்போ இதுவரையில் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ அடியன் இருக்கிறான், இங்க இன்னொருத்தர் ராமன் கிருஷ்ணன் கோவிந்தன் முகுந்தன் யார் இருக்காளோ நம்ம எல்லாருக்கும் சிருஷ்டி ஆரம்பத்துல இருந்து எத்தனையோ கோடி ஜென்மங்கள் ஏற்பட்டு. இப்போ இதுவரையில் எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு இந்த சிருஷ்டியிலன்னு கேட்டேன். அதான் நாம சங்கல்பத்துல சொல்றோம், அத்ய பிரம்மணா த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே அப்படின்னு. எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம். இதுவரையில் எவ்வளோ ஒரு 500 பில்லியன் வச்சுக்கலாம். 500 பில்லியன் வருஷமாக நம்ம பறந்துட்டு இருக்கோம், மரணத்தை அடைஞ்சுட்டு. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரேஷனம். அதான் எங்க சுவாமி கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். அந்த சமயத்துல என்ன ஆறுது, நாம முதல்ல நமக்கெல்லாம் மனுஷர்களுக்கு ஜராயுதர்கள் அப்படின்னு பேர். ஜராயுஜம், அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம்னு 4 விதமாக பிரிக்கிறார்கள் ஒரு ஜீவிகளை. ஜராயுஜம்னா ஜராயுன்னா பிளாசென்டான அந்த கர்ப்பத்துக்கு சுத்துல இருக்கக்கூடிய ஒரு கவரிங். நம்ம மாடு ஒரு கண்ணுக்குட்டி போட்டா நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். ஸ்திரீகளுக்கு அந்த குழந்தை பிரசவம் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்துல தெரியுது. அந்த ஜராயுல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எத்தனையோ சிரமங்கள் உண்டாருது. இந்த ஃபீட்டஸ் நம்ம அந்த கர்ப்பரூபமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்க ஃபீட்டஸ் என்ன சொல்றாலும் நிறைய சிரமங்கள் ஏற்படுது. அதுதான் கர்ப்போபனிஷத்துல சொல்றது. அதுல இப்ப யானையாக பிறந்திருக்கலாம், புலியா பிறந்திருக்கலாம், சிங்கமா பிறந்திருக்கலாம், இல்ல ஒரு நரியா பிறந்திருக்கலாம், ஒரு சிறுத்தையா பிறந்திருக்கலாம். எத்தனை கோடி ஜென்மங்கள் ஆயிருக்கு நமக்கே தெரியாது. அதுல பெரிய பிராணிகளுடைய கர்ப்பத்திலையும் நாம் வாசம் பண்ணிருக்கோம், சின்ன பிராணியினுடைய ஒரு எறும்பினுடைய கர்ப்பத்திலையும் நாம வாசம் பண்ணிருக்கோம். இவ்வளவு சிரமம் நாம எல்லாரும் பட்டிருக்கோம். ஆனா அது சுவாமி கூறத்தாழ்வான் தன்னுடைய விஷயத்துல சொல்லிக்கிறார். க்ஷோதீயசக அதி மகதோபி அகிலஸ்ய ஜந்தோஹோ கர்ப்பேஷு. அப்படி பெரிய யானையினுடைய கர்ப்பத்துல, புலியினுடைய கர்ப்பத்துல, ஒரு எறும்பனுடைய கர்ப்பத்துல, இந்த எல்லா ஜந்துகளுடைய கர்ப்பத்திலையும் நிர்பர நிபீடன கிண்ண தேகம். சுவாமி குலசேகர ஆழ்வார் கூட சொல்றார், கேன பிராப்தம் கர்ப்பவாசாதி துக்கம் அப்படின்னு. அப்படி ஜன்மாந்தராணி பரசஹசிராணி ஜன்மாந்தராணி அனுவிச்சித்ய. எவ்வளவு கோடி, எவ்வளவு லட்சம் கோடி, எவ்வளவு யாருக்கு தெரியும் எத்தனை ஜென்மங்கள் ஆயிருக்குன்னு அந்த பகவானுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இப்பவும் தெரியாது, மேற்கொண்டும் தெரிய போறது இல்லைன்னு தெரியுது. இப்படி இவ்வளவு ஜென்மங்கள் ஆயிருக்குன்னு தெரியும் நமக்கு. ஏன்னா சிருஷ்டி ஆரம்பத்துல நமக்கு மோட்சம் ஏற்படலைன்னா பத்தாளாதானே இருக்கும். ஜீவாத்மா பத்தா முக்தா நித்திய முக்தான்னு 3 விதம்னு நம்ம பூர்வாச்சாரியால் ஸ்பஷ்டமா காட்டுறார்.
ஆனா இப்ப பத்தர்களாக இருக்கான இவ்வளவு அந்த மத்திய பிரம்மணா தித்திய பிரார்த்தையிலோ ஒரு 500 பில்லியன் இயர்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஆனா நமக்கு யாருக்காவது இந்த உலகத்தினுடைய விஷயத்துல ஹேத்து புத்தி வந்திருக்கா? போரும்பா இந்த உலகம் அப்படின்னு வந்திருக்கான்னு இது வரைக்கும் வரல. எவ்வளவு சிரமம் இருந்தாலும் ஐயோ எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமம் யாருக்கும் ஏற்படலன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாரு. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா இப்படி பரசஹசிராணி ஜன்மாந்தராணி அனுவிச்சிஞ்ச அப்படி இருந்தாலும் கூட அத்ராஹம பிரதிவிதி நிஹதராமி ரொம்ப ஒரு ஹேயமான ஸ்திதியில இந்த சம்சாரத்துல அலைஞ்சுட்டு இருக்கேன். லௌகிகமா சொல்றாளோ இல்லையோ, தெருவா அலையிறான், என்ன பண்ணோன்னே தெரியல அப்படின்னு சில பேரை பத்தி நாம சொல்றோமோ இல்லையோ, ஒரு நிலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுடைய விஷயத்துல அந்த மாதிரி சுவாமி கூறத்தாழ்வான் தன்னுடைய விஷயத்துல சொல்லிக்கிறார். அத்ராஹம் அப்பிரதிவிதி நிஹதராமி. இவ்வளவு கோடி ஜென்மங்கள் அடியனுக்கு ஏற்பட்டாலும் கூட இன்னும் இந்த சம்சாரத்துல அடியனுக்கு ஹேத்து புத்தி, அதாவது தியாஜ்யம், இது விடுவதற்கு யோக்கியமாக இருக்கக்கூடியது என்கிற ஒரு புத்தி எனக்கு வரலையே. நான் என்ன பண்றது? இப்படி தெருவா இந்த உலகத்துல நான் அலைஞ்சுட்டு இருக்கேன்னு என்ன பண்றது அப்படின்னு அத்ராஹம் அப்பிரதிவிதி நிஹதராமி அப்படின்னு தன்னை பத்தி சொல்லிக்கிறார். மேற்கொண்டு 92வது ஸ்லோகம். இதே சப்ஜெக்ட் கண்டினியூ ஆகுது. பூயஷ்ச ஜன்ம சமயேஷு சுதுர்வசானி துக்கானி துக்கமதிரிச்ய கிமப்யஜானன் மூடோ அனுபூய புனரேவ து பாலபாவாத் துக்கோத்தரம் நிஜ சரித்திரமமுத்ர சேவே. அதாவது இப்படி எத்தனையோ கோடி ஜென்மங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் பூயஷ்ச ஜன்ம சமயேஷு சுதுர்வசானி துக்கானி, நாம் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எத்தனையோ துக்கங்கள் ஏற்படும். அதுல அடியனுடைய ஆச்சாரியன் ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுவார். சாதாரணமாக பிரசவ வேதனைன்னு சொல்லுவார்கள். ஸ்திரீகளுக்கு அந்த பிரசவ காலத்துல தடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு வேதனை ஏற்படுறது. என்ன பிரசவ வேதனையா என்ன அப்படின்னு கேட்பார். அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார், இந்த பிரசவ வேதனைன்றது ஸ்திரீகளுக்கு ரொம்ப 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 சமமான வேதனை தான், வாஸ்தவம் தான். ஆனா எல்லாரும் எதை சொல்ல மாட்டான்னா, அந்த வெளியில வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த குழந்தைக்கு எத்தனை இது வேதனையாருதுன்றது யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு பிரசவ சிரமம் அப்படின்றது தாயாரு காட்டிலும் அந்த குழந்தைக்கு அதிகமாக இருக்குன்னு அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லு. அது யாருக்குமே தெரியாது, யாரும் அதை பத்தி சொல்ல மாட்டாங்க. அது சுவாமி இங்க சாதிக்கிறார். பூயஷ்ச ஜன்ம சமயேஷு சுதுர்வசானி துக்கானி. இந்த ஜன்ம சமயத்துல ரொம்ப அது சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய துக்கம், அதை வர்ணிக்கவே முடியாது, அவ்வளவு பெரிய துக்கம். ஒரு துக்கம் இல்லை, எத்தனையோ துக்கங்கள். ஏன்னா அந்த சமயத்துல பேச்சுவார்த்தை கிடையாது. சரீரத்துல என்ன ஆறுதுன்னு ஒரு 4-5 வயசு 7-8 வயசுக்கு அப்புறம் சொல்லிக்கணும். அது வரையில் குழந்தைக்கு என்ன சொல்லணும், எப்படி என்னன்னு தாயாருக்கு ஒரு இன்ட்யூஷனாலே தெரியுமே தவிர இல்லாமல் இருந்தால் சொல்ல தெரியாது. அதனால துக்கானி துக்கமதிரிச்ச கிமப்யஜானன்னு, துக்கங்கள் தெரியுமே தவிர துக்கத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது அடியனுக்கு. அதுக்கப்புறம் மூடகா, அதனால எப்பேற்பட்டவன் நான், அடியன் ஒரு மூர்க்கன், முட்டாள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார், அனுபூய புனரேவ து பாலபாவாத் துக்கோத்தரம் நிஜ சரித்திரமமும் அமுத்திர சேவே. இப்படி இருந்தாலும் கூட அடியனுடைய கர்மத்துக்கு உட்பட்ட அடியன் பாலபாவாத்து. பாலபாவம்னா என்ன, எந்த காரியத்தை பண்ணினால் என்ன எஃபெக்ட் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு பாலர்கள், அதாவது இம்மெச்சூர் அப்படின்றாலும் இல்லையா இங்கிலீஷ்ல, இந்த இம்மெச்சூரிட்டி, வயசாயிருக்குப்பா இன்னும் குழந்தை மாதிரி இருக்கான் அப்படின்னு. சில சமயத்துல அத குணமா சொல்ற விஷயம் எனக்கு. குணமா எந்த அர்த்தத்துல சொல்றான்னா, இங்கிலீஷ்ல அதுக்கு ஒரு சப்தம் சொல்றான், அனஸ்யூமிங் அப்படின்னு. அதாவது இந்த ஸ்கீமிங் பிளானிங் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப எடுத்தார் கைப்பிள்ளை போல் அப்படின்னு தமிழ்ல சொல்றாளோ இல்லையோ அந்த மாதிரி, அப்படி இருக்கிறது குணம்.
ஸ்கீம் பண்ணி இப்படி பண்ண இப்படி ஆகும், இப்படி பண்ண இப்படி ஆகும், இப்படி பண்ண இப்படி ஆகும்னு ஒரு அனுச்சிதமான ஒரு எஃபெக்டுக்காக ஸ்கீம் பண்றவர்கள் அவர்களுக்கு ஒரு அந்த கெட்ட குணம் அது. அதாவது குழந்தை மாதிரி இருக்கா அப்படின்னா எந்த அர்த்தத்துல என்ன, யார் எது சொன்னாலும் அதை நம்புறது, அந்த மாதிரி இருந்தா குழந்தைகள் அது நல்ல குணம். ஆனா என்ன பண்ணினால் என்ன எஃபெக்ட் உண்டாருதுன்னு தெரியாமல் பண்ணக்கூடிய ஒரு இதுக்கு பாலிஷத்துவம்னு சொல்லுவார், சைல்டிஷ்னஸ். அதான் இங்க சொல்றாரு, இவ்வளவு வருஷங்கள், இவ்வளவு ஜென்மங்கள், இவ்வளவு சிரமங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் கூட எனக்கு இன்னும் அந்த பகவானை பற்றணும், பகவானே எல்லாம்னு ஒரு பாவனை ஏற்படணும், எனக்கு ஏற்படலையே அப்படின்னு துக்கிக்கிறார். பாதபாவாது துக்கோத்தரம் நிஜ சரித்திரம் அமுத்திர சேவே. நிஜ சரித்திரம்னா அடியனுடைய முன்னாடி பண்ணிருக்கக்கூடிய பலங்கள் என்ன இருக்கும், அந்த பலங்களுடைய பலத்தை, அந்த கர்மங்கள் என்ன இருக்கும், அந்த கர்மங்களுடைய பலத்தையே இப்போ அனுபவிக்கின்றேன், என்ன பண்றது அப்படின்னு தம்முடைய அந்தரங்கத்துல இருக்கக்கூடிய சிரமத்தை வெளியிடுறார். பூயஷ்ச ஜன்ம சமயேஷு சுதுர்வச்சானி துக்கானி துக்கமதிரிச்ச கிமபி அஜானன்னு. துக்கத்தை தவிர எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடியவன் நான், மூடா முட்டாள். இப்படி அனுபூய புனரேவ, மறுபடியும் அந்த துக்கத்தை அனுபவித்தாலும் கூட பாலபாவாத்து துக்கோத்தரம் நிஜ சரித்திரம் அமுத்திர சேவே, இன்னும் இதுக்கு மேல இன்னும் துக்கங்களையே அனுபவிச்சுருக்கேனே தவிர எனக்கு இன்னும் ஒரு விவேகமே ஏற்படலை அப்படின்னு சொல்லு. 93வது ஸ்லோகம். பூயாம்சி பூய உபயன் விவிதானி துக்கானி அந்யச்ச துக்கம் அனுபூய சுகபிரமேண துக்கானுபந்தமபி துக்கானுபந்தமபி துக்க விமிஸ்ரம் அல்பம் சுப்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசே. சுகம் துக்கம் அப்படின்றதுடைய கான்செப்ட் ரொம்ப சமமான கான்செப்ட். சுகம்னா என்ன, துக்கம்னா என்ன, சாதாரணமா யாருக்கும் சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது. அதுக்கு தர்க்கசாஸ்திரத்துல ரொம்ப சுலபமா ஒரு டெபினிஷன் சொல்லியிருக்கு. என்னன்னு, அனுகூலத்தையா வேதனீயம் சுகம், பிரதிகூலத்தையா வேதனீயம் துக்கம். ஏன்னா ஒருத்தனுக்கு எது சுகமாக இருக்கோ இன்னொருத்தனுக்கு அதே துக்கமா இருக்கு, இன்னொருத்தனுக்கு எது ரொம்ப சுகமா இருக்கோ இன்னொருத்தனுக்கு அது துக்கமா இருக்கு. அதனால சுகம் துக்கம் இது ரெண்டும் ஆபேட்சிகம், ரிலேட்டிவ், அந்தந்த வியக்தியை பொறுத்தது. இப்போ ஒரு குழந்தைக்கு இந்த காலத்துல, பழைய காலத்துல எங்க சின்ன வயசுல என்ன கல்கண்டுன்னா எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். ஏதாவது குழந்தை அழுறுதுன்னா உடனே இந்த வாயில கொஞ்சம் சர்க்கரையோ கல்கண்டோ வச்சுட்டா உடனே நிறுத்திவிடும். ஏன்னா அந்த மதுர ரசம் அப்படின்னு போய் அதனுடைய பிரெயின்ல ரிஜிஸ்டர் ஆன உடனே அதை இந்த துக்கத்தை மறந்துவிடும். ஆனா இந்த காலத்துல தான் விசித்திரமா இருக்கு. இப்போ ஒரு 20-30 வருஷமா குழந்தைகளை ஸ்வீட்டே சாப்பிடுறது இல்லை அப்படின்னு. எதற்காக? சாதாரணமா கல்கண்டு அப்படின்றது, ஸ்வீட் அப்படின்றது சுகத்தை கொடுக்கக்கூடியது நாம நினைக்கிறோம். ஆனா இந்த காலத்தை குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஸ்வீட்டே பிடிக்காது சுவாமி, சர்க்கரையே சாப்பிடுறது இல்லை, வெல்லமும் சாப்பிடுறது இல்லை, மதுரமான எந்த ஒரு பொருளையும் சாப்பிடுறது கிடையாது. அவளுக்கு துக்கம். அதனால இது சம்ஸ்கிருதத்துல அதுக்கு ஒரு சப்தம் சொல்ற, ஆபேட்சிகம் ஆர் ரிலேட்டிவ், அந்தந்த வியக்தியை பொறுத்தது அப்படி. இங்க கூட சுவாமி அதான் சொல்றார், பூயானி பூயாம்சி பூய உபயன் விவிதானி துக்கானி. எத்தனையோ துக்கங்கள் உனக்கு அப்புறம் விக்னைஹி துக்கைஹி புனரபி பிரதிஹன்யமானாக அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றது. ஓ எதுவோப்பா எனக்கு நிம்மதியே கிடையாது. ராமாயணத்துல ஆச்சரியமா சொல்றார் சக்கரவர்த்தி திருமகன் ஒரு இடத்துல, ராஜ்யாத் பிரம்சா வனே வாசா பத்னி நஷ்டா பிதா மிருதா ஈதசீயம் மமாலக்ஷ்மி நிர்தஹேரபி பாவகம். என்னுடைய ஒரு துக்கம் எப்ப ஏற்பட்டது, முதல்ல மூர்தாபிஷிக்தனான சக்கரவர்த்தியாக வேண்டியவன் நான். ராஜ்யாத் பிரம்ச, ராஜ்யத்துல இருந்து வெளியில அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜ்யத்துல இருந்து வெளியில அனுப்பி ஏதோ
ஒரு ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கலாமோ இங்க அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரியும் கிடையாது. வனேவாசா. அடியன் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். இப்போ ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பண்டிப்பூர் சஃபாரிக்கு போயிருந்தோம். இங்க டைகர் இதெல்லாம் காடு இருக்கு. சரி, நாங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 5-6 பேர் போயிருந்தோம். 4 மணி 5 மணி அந்த சஃபாரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ப்பா. எவ்வளவு சாந்தமா இருக்கு, எவ்வளவு இதா இருக்கு, இங்கேயே இருந்து விடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு பேஷண்ட் இருந்தோம். இங்கேயே கொஞ்ச நாள் இருக்க கூடாதா, ஒரு நாள் 2 நாள் அப்படி. சரி, 5:30 மணி 6 மணி ஆயிடுத்து. வெஹிக்கல் கெட்டு போச்சு அதுக்கு சரியா. சரி, வெஹிக்கல் கெட்டு போனா என்ன பண்றது அப்படின்னு காத்துட்டு இருந்தா, அப்போ அந்த இடத்துல மொபைல் சிக்னல் கூட கிடைக்காது. சரி, கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாக ஆரம்பிச்சுது. யாரோ ஒருத்தர் போய் இன்னொரு வெஹிக்கல் எடுத்துட்டு வரேன்னு போனார். ஆனா அதுக்குள்ள அந்த காடு கொசு எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிது. இவ்வளவு பெரிய கொசு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சாயங்காலம் 6:30 மணி 7 ஆச்சுன்னு யானை புலி எது வேணுமானாலும் வரலாம். வி ஆர் டோட்டலி அன்ப்ரொடெக்டட். 1/2 மணி எப்போ உடனே கிளம்புனா போறோம் அந்த இடத்துல இருந்து பிராணத்தோட அப்படின்னு அந்த ஸ்திதி வந்து. எதுக்கு சொல்ல வரேன்னா, 1/2 மணி நேரம் முன்னாடி இங்கேயே இருந்து விடலாமே, நாம் எவ்வளவு ஆச்சரியமா எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னவர்கள் 1/2 மணி நேரம் ஆன உடனே நம்ம மைண்ட் செட் மொத்தம் சேஞ்ச் ஆயிடுச்சு. எது நாம் ஒரு சமயத்துல சுகமாக எது பாவிக்கிறோமோ 1/2 மணி நேரம் கழிச்சு அதுவே பெரிய துக்கமா ஆயிடுச்சு. இந்த மாதிரிதான் உலகத்து. அதான் அப்புறம் நாம என்ன பண்றோம், எது ரொம்ப துக்க ரூபமோ அதை சுகம்னு பாவிக்கிறோம். இப்போ லௌகிகமான திருஷ்டி சொல்றதா இருந்தார். சில பேர் இப்போ ஸ்மோக் பண்றா, ட்ரிங்க் பண்றா, ரொம்ப சுகம் நான் பாவிக்கிறேன். அந்த சமயத்துல ரொம்ப சுகமா இருக்குன்னு தெரியுது அந்த அபியாசம் இருக்கிறவாளுக்கு. ஆனா அதனுடைய அந்த ஆர்டிபிஷியல் எஃபெக்ட் போன உடனே முன்னாடி இருக்கிறது காட்டில 2 மடங்கு துக்கம் அவர்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாரு. அதனால ஆனா அந்த பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இதான் ரொம்ப அற்புதமான சுகம் அப்படின்னு நினைக்கிறார்கள். அது தப்பு. அதான் இங்க சொல்றார் சுவாமி, பூயாம்சி பூயௌபயன் விவிதானி துக்கானி. எத்தனையோ துக்கங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கேன். அந்யச்ச துக்கம் அனுபூய சுகபிரமேண. சுகம் என்கிற பிரமத்தாலே எத்தனையோ துக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது மட்டும் இல்ல, துக்கானுபந்தம் அப்படி துக்க விமிஷ்ரமல்பம் க்ஷுத்ரம் ஜுகுப்சித சுகம். இதை தவிர இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் எப்ப ஏற்பட்டதுன்னா துக்க அனுபந்தி துக்க மிஸ்ரம். அதாவது அந்த சுகத்தை அனுபவிச்ச உடனே தத்பிரயுக்தமான துக்கத்தை அனுபவிக்க வேண்டிய வரும். லௌகிகமா இப்போ எங்களுடைய ஒரு ஜீவனத்திலேயே ரொம்ப ஸ்வீட் ரொம்ப அற்புதமா இருக்கு, இன்னொரு கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமே அதை தியேட்ட ஆரம்பிக்கிறது, அஜீர்ணம் ஏற்படுறது, இன்னும் எத்தனையோ அனபேட்சிதமான பலங்கள் தான் கிடைக்கிறது. நம்முடைய லைஃப்லயே நாம பார்க்கிறோம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவா, ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிடுவா, கரும்பு பால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிடுவா. அது சாப்பிட்ட உடனே ஒரு 2 மணி நேரத்துக்கெல்லாம் அந்த ஜலதோஷம் பிடிச்சி திண்டாடுவா பண்ணுவா. இதெல்லாம் நம்ம லைஃப்லயே நாம பார்த்திருக்கோம். இது துக்க அனுபந்தி. இந்த மாதிரி சுகம் எல்லாம் துக்க அனுபந்தி. அப்படியே துக்க விமிஸ்ரம். துக்க அனுபந்தின்னா அந்த சுகம் அனுபவித்ததுக்கு அப்புறம் துக்கம் ஏற்படுறது, இந்த துக்கத்தோடயே கூடியிருக்கு. அப்ப ஏற்பட்ட சுகங்கள் இதெல்லாம். இப்ப நல்ல ஒரு மோர் குழம்போ ஏதாவது சாப்பிட்டு இருக்கோம், நல்லா அப்பா ஆச்சரியமா இருக்கு, அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். சடனா என்ன ஆகும்னா ஒரு பச்சை மிளகா கடிச்சுடும். பச்சை மிளகா சாப்பிட்ட உடனே அப்படியே திண்டாடி போயிடும். உடனே தீர்க்கம் கொண்டா இது கொண்டான்னு சமப்படுவோம். அப்படின்னா அந்த சுகமானது துக்க மிஸ்ரம், துக்கத்தோட கூடியிருக்கு, துக்கத்தோடயே சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அல்பம் சுகம். இந்த விஷயோபபோகம்னு சப்தஸ்பர்ஷ ரூபரசாதிகளாலே வரக்கூடிய சுகம் என்ன இருக்கும், இந்த சுகமானது அல்ப சுகம். இந்த அல்ப சுகத்திலேயே நான் என்ன பண்ணேன், சுகத்தையே நான் என்ன பண்றேன், அதுவும் கூட எப்பேற்பட்ட சுகம், ஜுகுப்சித சுகம். ஜுகுப்சிதம்னா அதான் சொன்னேனே, இந்த விஷயோபபோகம் சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள், இந்த கந்தங்கள் இதோட கூடின இன்னும் எத்தனையோ விஷயங்கள். இதெல்லாம் நாம என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் துக்கஹேதுனா ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாஹ துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்தः கௌந்தேய
நதேஷு ரமதே புதா அப்படின்னு ஸ்பஷ்டமா பகவத்கீதையில சொல்றார் பகவான். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாக துக்கயோனை ஏவ. ஸ்பர்ஷத்தாலே வரக்கூடிய ஒரு துக்கம் என்ன, சுகம் என்ன இருக்கோ, அதெல்லாம் போகங்கள் என்ன இருக்கோ, அதெல்லாம் துக்க யோனி. துக்கத்துக்கு காரணம் இந்த துக்கத்துல இருந்து உண்டானது இல்ல ஆத்யந்தவந்த. முதல்ல துக்கம் இல்ல அப்புறம் துக்கம். அதனால நதேஷு ரமதே புதா, விவேகியாக இருக்கக்கூடியவன் அதுல சந்தோஷப்பட மாட்டான், அதுல இருந்து சந்தோஷத்தை அடைய மாட்டான். சாப்பிடுறப்போ கூட நம்ம ஜீவ போஷண ஜீவதாரணத்திற்காக நாம் சாப்பிடுவே தவிர போகத்திற்காக சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல ஸ்பஷ்டமா சொல்லு. இன்னைக்கு உலகத்துல நாம பாக்குறது சாப்பிடுறதுன்றது மொத்தம் போகத்துக்காக தான் பண்ற. அதான் வேடிக்கையா சொல்லுவா, லீவ் டு ஈட், ஈட் டு லீவ். அப்படி ஈட் டு லீவ் அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு லீவ் டு ஈட் தான். சாப்பாடுக்காகவே இல்ல உலகம், சாப்பாடுக்காகவே ஜீவனம் அப்படி வந்துட்டு. அதான் இது அல்ப சுகம் அத்வா சுகாபாசத்தையே சுகம்னு நாம் நினைக்கிறோம். அப்படி நாம என்ன பண்றோமோ அது சுவாமி பூரத்தாழ்வான் நம்முடைய விஷயத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. நனக்ஷுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசே. ரொம்ப ஹேயமான ஒரு சுகத்தை நான் நிஜமான சுகமாக நான் பாவிக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் நம்முடைய விஷயத்துல ஐயோ இப்படி இருக்கேனே, இப்படி இருக்கேனே, ஐயோ இப்படி இருக்கேனேன்னு அவர் தம்முடைய விஷயத்திலேயே ஒரு இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தால் ரிமோர்ஸ்ன்னு சொல்ற. அந்த மாதிரி ஒரு ரிமோர்ஸை இந்த இடத்துல அனுசந்தானம் பண்ற. 93வது ஸ்லோகம். பூயாம்சி பூய உபயன் விவிதானி துக்கானி அந்யச்ச துக்கம் அனுபூய சுகப்ரமேண துக்கானுபந்தமபி துக்க விமிஸ்ரமல்பம் சுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசே. 94வது ஸ்லோகம். லோலத்பிரிந்திரியஹயைரபதேஷு நீதஹ துஷ்பிராப துர்பக மனோரத மத்யமானஹ வித்யாதனாபிஜன ஜன்மமதேன காமக்ரோதாதிபிஷ்ச ஹததீஹி ந சமம் பிரயாமி. இந்த ஸ்லோகத்துல சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஒரு புத்தி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாரு. லோலத்பிரிந்திரியஹயைஹி அபதேஷு நீதஹ. இங்கே இந்திரியங்கள் என்கிற குதிரைகள். கட்டோபனிஷத்திலையும் பகவத்கீதையிலையும் ஒரு அற்புதமான ஒரு ரூபகம்னு சொல்லுவா, இங்கிலீஷ்ல மெட்டபர்ன்னு சொல்லுவா. அதாவது இப்போ இந்த இந்திரியங்களுடைய ஸ்தானம் என்ன, மனசு என்ன, புத்தின்னா என்ன, ஆத்மான்னா என்ன, இதெல்லாம் சாதாரணமா புரியுறது ரொம்ப கஷ்டம். இப்ப புத்திக்கும் மனசுக்கும் என்ன வித்தியாசம், ஆத்மான்றது எப்பேற்பட்டது அப்படின்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியறதுக்கு ஒரு ரூபகத்தை மெட்டபாரிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதை என்ன சொல்றதுன்னா, ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் துசாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச இந்திரியாணி ஹயானாஹு விஷயாம்ஸ்தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரியமனோ யுக்தம் போக்தேத்யாஹுர்மனீஷினஹ அப்படின்னு ஆச்சரியமா சொல்றோம். அதாவது ஒரு ரதம், அந்த ரதத்துல ரத்தின்னு சொல்லக்கூடிய எஜமானன் அவன் மத்தியத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அந்த ரதத்தை ஓட்டுவதற்காக ஒரு தேரோட்டி சாரதி. அந்த சாரதி என்ன பண்றான்னு கேட்ட, இந்த ரதங்களை இழுக்கக்கூடிய குதிரைகள், அந்த குதிரைகளை ஒரு கயர் மூலமாக அந்த சாரதி கண்ட்ரோல் பண்றான். கண்ட்ரோல் பண்ணி அந்த எந்த இடத்துக்கு போக வேணுமோ அந்த இடத்துக்கு அதை டைரக்ட் பண்றான். அந்த வழியில அந்த மார்க்கத்துல போகும்படி பண்றான். இதுதான் ஒரு ரதத்தினுடைய ஒரு விஷயம். இதுல அந்த ரதத்தினுடைய எஜமான யாருன்னா ஆத்மா, அதாவது நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா.
இந்த சரீரம் தான் ரதம். புத்தின் துசாரதிம் வித்தி, புத்தின்றதுதான் தேரோட்டி சாரதி. மனப்பிரகிரகமேவச்ச, அவன் அந்த குதிரைகளுக்கு கட்டி இருக்கக்கூடிய கயிறை இழுக்கிறது மூலமாக அந்த குதிரைகளை கண்ட்ரோல் பண்ணணும் வாஸ்தவமா. புத்தின் துசாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச, மனசுதான் அந்த கயிறு. இந்திரியாணி ஹயானாம், நம்முடைய 5 இந்திரியங்கள் என்ன இருக்கோ, பஞ்ச ஞானேந்திரியங்கள், அதோட பஞ்ச கர்மேந்திரியங்கள் தான் வச்சுக்கலாம் ஒரு திருஷ்டியில. அந்த இந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் அதான் குதிரைகள். அதுக்கப்புறம் இந்த விஷயாம்ஸ்தேஷு கோச்சரான், அது போகக்கூடிய ஒரு எதை நாடி போறதோ அதுக்கு தான் விஷயங்கள், சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தங்கள். ஒவ்வொரு இந்திரியத்துக்கு ஒரு விஷயம். கிராணேந்திரியம்னு சொல்லக்கூடிய மூக்குக்கு வாசனை, சக்ஷுரியேந்திரியம்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு ரூபம், கலர், அதோட கூடின விஷயங்கள். ஸ்ரோத்ரேந்திரியம்னு சொல்லக்கூடிய காதுக்கு சப்தம், ரசனேந்திரியம்னு சொல்லக்கூடிய நாக்குக்கு ரசம், மதுராதி ரசங்கள். இப்படி அதே மாதிரி துவகிந்திரியம்னு சொல்லக்கூடிய இந்த சர்மன் சதை, அதற்கு ஸ்பர்ஷம். இப்படி இதுல என்ன முக்கியமான விஷயம் என்ன, யஸ்யேந்திரியாணி வஷ்யானி யஸ்து விஜானவான் பவதி யுக்தேன மனசா சதா தஸ்யேந்திரியாணி வஷ்யானி சதஸ்வாயிவ சாரதே. எந்த ஜீவாத்மாவுக்கு சரியான ஞானம் இருக்கோ அவன் என்ன பண்றான்னு தன்னுடைய சாரதிக்கு சொல்றான், நீ இப்படி பண்ணு, இப்படி செய், இந்த வழியில குதிரைகளை அழைச்சுன்னு போ அப்படி. அப்போ அந்த புத்தியான சாரதி என்ன பண்றதுன்னா, மனசு என்கிற ஒரு கயர்கள் மூலமாக இந்திரியங்கள் என்கிற குதிரைகளை கட்டுப்படுத்தி சரியான வழியில செல்லும்படி பண்றது. அதான் சொல்றார், எஸ்து விஜானவான் பவதி யுக்தேன மனசா சதா. எவனுக்கு யுக்தமான மனசு, பகவானிடத்துல சம்யுக்தமான, யுக்தம்னா சம்யுக்தம்னு அர்த்தம், ஒரு அர்த்தத்தை வச்சுக்கலாம். பகவானிடத்திலேயே எவனுடைய மனசு லயிச்சிருக்கோ அவனுடைய மனசு என்ன பண்றது, இந்த 5 இந்திரியங்களையும் பகவான் முகமாக அழிச்சுட்டு தஸ்யேந்திரியாணி வஷ்யானி சதஸ்வாயிவ சாரதே. சாரதிக்கு வஷ்யமாக இருக்கணும் குதிரைகள். அப்போ அவன் மோட்சத்தை அடையினான். எஸ்து அவிஜானவான் பவதி அயுக்தேன மனசா சதா தஸ்யேந்திரியாண்யவஷ்யானி துஷ்டாஸ்வாயிவ சாரதே. ஆச்சரியமா சொல்றது கட்டோபனிஷத். எஸ்து அவிஜானவான் பவதி, அவனுக்கு பகவானுடைய விஷயத்துல ஆபிமுக்கியம் கிடையாதோ, அயுக்தேன மனசா சதா, அவனுடைய மனசு அவனுடைய கண்ட்ரோல்ல இல்லையோ, அவனுக்கு தஸ்ய இந்திரியாணி அவஷ்யானி, அவனுக்கு அவனுடைய இந்திரியங்கள் அவனுடைய வசத்துல இல்லை. இந்திரியங்களுக்கு இவன் வசனாயிடும். எப்படின்னு, துஷ்டாஸ்வாயிவ சாரதே. ஐயோ இந்திரியம் குதிரை எங்கேயோ இழுத்துன்னு போயிட்டு இருக்குப்பா, என்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னு, அந்த ரதத்தினுடைய கதி என்ன ஆகணும், ரதத்துல இருக்கக்கூடிய ரதத்தினுடைய சுவாமியினுடைய கதி என்ன ஆகணும் யோசிச்சு பார்க்க. இது கட்டோபனிஷத்திலையும் பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ரூபகம். அதை இங்க ஸ்மரிச்சுண்டு சொல்ற, லோலத்பிரிந்திரிய ஹயைஹி அபதேஷு நீதஹா. அந்தந்த விஷயங்களிலே பிரவணமாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள் என்ன இருக்கும், இந்திரியங்கள் என்கிற குதிரைகள். அந்த குதிரைகள் என்ன பண்ணிட்டு இருக்கு, தனக்கு வேண்டிய ஒரு வழியில இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அது சன்மார்க்கத்துல இழுத்துட்டு போகாம துர்மார்க்கத்துல இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அபதேஷு நீதா. இப்படி அடியனுடைய ஸ்திதி இப்படி இருக்கு. இப்போ எனக்கு ஏதோ ஒரு சாப்பிடணும்னு சொன்னா உடனே சாப்பிட்டுடுறான்னு ஒருத்தன். அப்போ அந்த ரசனேந்திரியம் என்கிற ஒரு, இப்போ லௌகிகமா சொல்றதுனா ஒருத்தருக்கு இந்த காலத்துல லௌகிகமா சுவாமி கூறத்தாழ்வானுக்கு நன்மைக்காது, அந்த லௌகிகமான உதாரணம் சொல்றேன். உடனே ஏதோ ஹோட்டல்ல போய் ஏதோ சாப்பிடணும்னு தோன்றது, உடனே போய் சாப்பிட்டுடுறேன். ஒவ்வொரு தெருக்கோடியிலையும் எல்லா
சிட்டிஸ்ல கிராமங்கள்ல எல்லா இடத்துலயும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கா உலகத்துல. அப்படின்னு அந்த நாக்கு என்கிற இந்திரியம் அங்க இழுத்துட்டு போகுது, கண்ணு என்கிற இந்திரியம் இன்னெங்கயோ சினிமா இதெல்லாம் பாக்குறதுக்கு இழுத்துட்டு போகுது, காது என்கிற இந்திரியம் ஏதோ நான் ராக் மியூசிக் கேட்கிறேன்னு அது நடக்கிற இடத்துக்கு போகுது. இப்படி எல்லாம் நடந்துட்டே இருக்கு எல்லாருடைய ஒரு வாழ்க்கையிலையும். அதனால அதுதான் லோலத்பிகி இந்திரிய ஹயைகி, அந்த இந்திரியங்கள் என்கிற குதிரைகள் அபதேஷு நீதா, துர்மார்க்கம் கெட்ட வழியில அழைச்சுன்னு போயிட்டு. சரி, அதுக்கப்புறம் துஷ்பிராப துர்பக மனோரத மத்தியமான, அப்புறம் அதுக்கு மனோரதானாம் அதட்டா பிரவாகான்னு எல்லாருக்கும் கெட்ட விஷயத்தை அனுபவிக்கணும்னே நிறைய ஆசை. அதோட கெட்ட விஷயம் மட்டும் இல்ல, தங்களால எதை அடைய முடியாதோ அதை அடையணும்னு நிறைய சிரமப்படும். இப்போ ஒருத்தன் சாதாரணமா இருக்கிறவன் என்னன்னு ஒரு பிச்சைக்காரனா இருப்பான், அவன் என்ன நினைக்கிறான், சீஃப் மினிஸ்டர் ஆனோன்னு நினைப்பான், பிரைம் மினிஸ்டர் ஆனோன்னு நினைப்பான், இல்ல இப்பேற்பட்ட ராஜகுமாரி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான். இந்த மாதிரி நமக்கெல்லாம் 99% அடியவங்களை அடியனை போல இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னு துஷ்பிராப துர்பக மனோரத மத்தியமான, நம்மால எதை அடையவே முடியாத அப்பேற்பட்ட ஆசைகளிலே நமக்கு விசேஷமான ஒரு அபினிவேசம் ஏற்பட்டிருக்கு. அதனால உள்ள ஒரு பெரிய கலங்கல் ஏற்படுது. மத்தியமானஹா, அதுக்கப்புறம் வித்யாதன அபிஜன ஜன்மமதேன, சாதாரணமா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கிறவாளுக்கு என்னன்னா ஞான தவ துர்விதக்தம் பிரம்மாபி நரம் நரஞ்சயத்தின், பூர்த்தி தானே எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுட்டவனுக்கு ப்ராப்ளமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. ஒண்ணுமே தெரியாமல் இருக்கக்கூடியவனுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எஷ்ட மூடதமோலோகே எஷ்ட புத்தே பரங்கதா தாவுபௌ சுகமேதேதே கிளிஷ்யத்யந்தரிதோ ஜனஹா அப்படின்னு மனுஸ்மிருதியில சொல்லு. ஒண்ணுமே தெரியாம ரொம்ப ஒரு சாதாரணமா இருக்கான், அவனுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுன்னு சர்வஜனா இருக்கான் ஒருத்தன், பகவத் ஞானத்தை அடைந்து ஏக விஜானேன சர்வ விஜானம்னு சொல்லக்கூடிய ரீதியில பகவானை புரிஞ்சுட்டால் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் புரிஞ்சுடும். அப்படி இருக்கக்கூடியவன் எஷ்ட புத்தே பரங்கதான்னு சொல்றது, தாவுபோ சுகமேதேதே, அவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது. மத்தியத்துல இடையில இருக்கிறவர்களுக்கெல்லாம் துக்க கிளிஷ்யத் அந்தரிதோ ஜனஹா, ஓ எனக்கு தெரியாம இருக்கக்கூடிய விஷயம் என்ன, நான் இவ்வளவு வாசிச்சிருக்கேன் அவ்வளவு வாசிச்சிருக்கேன் அப்படின்னு வித்யாதன அபிஜன வித்யாதன மதம் அபிஜன மதம் ஜென்ம மதம். எனக்கு இவ்வளவு பேர் இருக்கா, எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு, ஒரு க்ஷணத்துல நான் வேணுமா ஹைகோர்ட்ல போய் இந்த ஆர்டர் கொடுத்து விடுறேன், ஒரு க்ஷணத்துல சுப்ரீம் கோர்ட்ல எனக்கு ஆள் இருக்கு சுவாமி, நான் என்ன வேணா பண்றேன், எந்த அதிகாரியை வேணுமானாலும் நான் என்னுடைய வசத்துல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபிஜன மதம். அதெல்லாம் ஆசுரி சம்பத்துன்னு பகவத்கீதையில சொல்றது. ஆட்யா அபிஜனவானஸ்மி கோன்யோஸ்தி சதிருஷோமயா அசௌமயா ஹதசத்ரு ஹனிஷ்யேச்ச அபரானபி. அவனுக்கு நன்னா புத்தி கற்க வச்சுட்டேன், இவனுக்கும் நன்னா பண்ண போறேன் பாரம், என்ன பண்றேன்னு பாரம் அப்படின்னு சொல்லி அசௌமயா ஹதசத்ரு ஹனிஷ்யேச்ச அபரானபி. ஆட்யா எனக்கு சமானமான ரூபவான் யார் இருக்க, எனக்கு எவ்வளவு ஆள் இருக்கு தெரியுமா, எனக்கு என்ன செல்வாக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றது. கோன்யோஸ்தி சதிருஷ், எனக்கு சமானமா யார் இருக்கா காட்டுங்க அப்படின்னு. இதெல்லாம் ஆசுரி சம்பத்து. தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரி மதா. தெய்வீ சம்பத்துல இருந்து மோட்சம் ஏற்படும், ஆசுரி சம்பத்துல இருந்து பந்தம் ஏற்படும். அப்படியே ஜென்ம மதம், எப்பேற்பட்ட வம்சம் சுவாமி, நான் இந்த வம்சத்துல பிறந்திருக்கேன், யாரு எவ்வளவு பேர் இந்த வம்சத்துல பிறந்திருக்கா காட்டும், நான் இப்ப ஏற்பட்ட ஆச்சாரியருடைய வம்சம், யாருடைய பேரும் சொல்ல விரும்பல. ஜன்மமதேனா, அதுக்கப்புறம் காமக்ரோதாதிபிஷ்ட, இது வேணும் அது வேணும் இது வேணும் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு ஆசைகள். அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகிற சமயத்துல குரோதம் ஏற்படுது. நீ காமக்ரோதாதிபிஷ்ட ஹததீஹி, என்னுடைய புத்தியே கெட்டு போயிருக்கு. அதனால என்ன சமம் பிரயாமி, சமஹான அந்தரிந்திரிய நிகிரஹா, தமஹான பகிரிந்திரிய நிகிரஹா, மாத்தி கூட சொல்ற.
இதனால என்னன்னா நம்முடைய இந்திரியங்களுடைய ஒரு கண்ட்ரோல் நம்மிடத்துல இல்லைன்னா நமக்கு அதுல இருந்து மானசிகமாக சுகம் கிடைக்காது. இப்படி எல்லாம் அடியனுக்கு ஆயின்றிருக்குன்னு சுவாமி கூறத்தாழ்வான் சொல்றார். லோலத்பிரிந்திரியஹயைஹி அபதேஷு நீதஹ துஷ்பிராப துர்பக மனோரத மத்தியமானஹ வித்யாதனாபிஜன ஜன்மமதேன காமக்ரோதாதிபிஷ்ட ததீஹி ந சமம் பிரயாமி. 95வது ஸ்லோகம். லப்யேஷு துர்லபதரேஷ்வபி வாஞ்சிதேஷு ஜாதா சஹஸ்ரகுணதः பிரதிலம்பனேபி விக்னைர்ஹதேஷ்வபி தேஷு சமூலகாதம் வர்திஷ்ணுரேவ ந துஷாம்யதி ஹந்த திருஷ்ணா. திருஷ்ணான்னா தர்ஸ்டன் என்ன சொல்றாளோ, அதாவது நமக்கு கன்னடத்துல பாயாரிக்கைன்னு சொல்லுவேன். அதாவது தாகம், தீர்த்தம் சாப்பிடணும்னு நமக்கு ரொம்ப வெயிலா இருக்கு, வெளியிலேருந்து வரும், ரொம்ப தாகமா இருக்கு, தீர்த்தம் கொடுவோம். இந்த தாகத்துக்கு தான் திருஷ்ணான்னு பேர் சம்ஸ்கிருதம். அதுல பாசிட்டிவான திருஷ்ணா உண்டு, நெகட்டிவான திருஷ்ணா உண்டு. பாசிட்டிவான திருஷ்ணா இது என்ன? சுவாமி நம்மாழ்வாருக்கு என்ன பேரு? ஆச்சரியமான விஷயம். ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவ விவோதிதம். அவருக்கு எவ்வளவு அந்த கிருஷ்ணானுபவத்தை பண்ணினாலும் கூட போராது. அதனால கிருஷ்ண திருஷ்ணா, கிருஷ்ணனுடைய விஷயத்துல ஒரு தாகம், இன்னும் சாப்பிடணும், இன்னும் அனுபவிக்கணும். அதனால அது பாசிட்டிவான திருஷ்ணா. இன்னும் எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவ விவோதிதம். அந்த கிருஷ்ணனுடைய விஷயத்துல இருக்கக்கூடிய தாகமே ஒருவேளை அது ஒரு மூர்த்தி பவித்தால், இங்கிலீஷ்ல அதுக்கு பர்சானிபிகேஷன் அப்படின்னு. சுவாமி நம்மாழ்வார் அந்த கிருஷ்ண திருஷ்ணையினுடைய பர்சானிபிகேஷன் அப்படின்னு. ஆனா அந்த திருஷ்ணா யாருக்கு வர முடியும்? சுவாமி நம்மாழ்வாரை போல இருக்கிறவர்களுக்கு வர முடியும். நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட திருஷ்ணான பணம், காசு, கியாதி, லாபம், பூஜை, இது விஷயத்திலேயே திருஷ்ணா இருக்கு. அந்த திருஷ்ணான்றது எப்பேற்பட்டதுன்னா அதான் ஆச்சரியமா சொல்ற. லப்யேஷு துர்லபதரேஷ்வபி வாஞ்சிதேஷு. ரொம்ப சமத்தோட கிடைக்கணும் அப்படின்னு துர்லபம்னு சொல்லுவார். துக்கேன லப்தும் சக்கியதை துர்லபம். அப்படி நமக்கு நம்முடைய ஆசைக்கு விஷயமாக இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் ஜாதா சஹஸ்ர குணதா பிரதிலம்பனேபி. இன்னும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நமக்கு கிடைச்சாலும் அல்ல அதுக்கு சமானமான விஷயங்கள் கிடைச்சாலும் என்ன ஆகுது? நமக்கு அதனுடைய விஷயத்தை திருப்தி ஏற்பட மாட்டேன்னு தோன்றுது. அதுக்கு ஆச்சரியமான ஒரு கதை, யயாதியினுடைய கதை மகாபாரதத்துல வருது. ஆச்சரியமான கதை. ரொம்ப சுருக்கமா 2 வார்த்தையில சொல்றேன். அந்த யயாதின்னு பெரிய மகாராஜா, நிறைய போகங்கள் எல்லாம் அனுபவிச்சான். போகம் எது வரையில் அப்படின்னா, சரீரத்துல ஒரு லெவலுக்கு ஒரு துஷ்டி புஷ்டி இருக்கிற வரையில். சாதாரணமா 45-50 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த போகானுபவங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியாத போகங்கள். சாப்பிடுறதா இருக்குன்னா இன்னும் வேற வேற விஷய போகங்கள் எல்லாம் சப்தத்தா சொல்ல வேண்டிய தேவையில்லை, எல்லாருக்கும் புரியக்கூடிய விஷயம். அப்படி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த வயசு ஏற்பட ஆரம்பிச்சது. அதாவது நியரிங் 16, லௌகிக்கமான ஒரு உதாரணம் சொல்றதா. அப்போ அவன் என்ன யோசனை பண்ணானா, ஐயோ இனிமே நான் எப்படி போகங்களை தான் அனுபவிக்கிறது? எனக்கு யௌவனம் வேணுமே, வார்த்தக்கியத்துல போகம் அனுபவிக்க முடியாது, அதனால என்ன பண்றதுன்னு கேட்டானா, பார்த்தா அவனுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பிள்ளை இருந்தான். 3-4 பிள்ளைகள் இருந்தா ஒரு பிள்ளைய கூப்பிட்டு, சாதாரணமா எந்த பிள்ளை கேட்கிறானோ சொன்னதை கேட்கிறானோ அவனுக்கு தான் சொல்றதுன்னு அடியனுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவேன். கேட்கிறவர்களுக்கு தானே நாம சொல்ல முடியும், கேட்காம இருக்கிறவர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? அந்த பையனை கூப்பிட்டு அவன் சொன்னானா, பாருப்பா எனக்கு இன்னும் நிறைய போகங்கள் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு, நீ உன்னுடைய யௌவனத்தை எனக்கு கொடுத்தியா அப்படின்னு கேட்டான். சரி அப்பா கேட்கிறாரு ஆட்டோன்னு சொல்லி, அது எப்படி கொடுக்க முடியுமா இல்லையான்றதுலாம் கேள்வி வேற. கதை
நமக்கு இப்போ தி ஸ்பிரிட் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரி கொடுக்குறேன். அதுக்கு என்னன்னு சொன்னானா, இவன் அந்த யௌவனத்தை வாழ்னா பிள்ளை சின்ன வயசுக்கே கழவனா ஆயிட்டான். சரி இவனுக்கு யௌவனம் மறுபடியும் ஆரம்பிச்சானா போகங்கள் எல்லாம் அனுபவிக்குது. சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் என்னென்ன இருக்கும். கொஞ்ச நாள் அனுபவிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சானா, சரி இப்போ என்னுடைய பையனிடத்துல இருந்து இந்த யௌவனத்தை வாழ்ந்த மறுபடியும் இதுவும் கொஞ்ச நாள் ஆகும் போயிட போறது. அப்போ என்ன பண்றது? அப்போ யோசிக்க 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 அவனுக்கு ஒரு ஒரு விஷயம் மனசுல ஸ்புரிச்சுது. நஜாது காம காமானாம் உபபோகேன சாம்யதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்மேவ பூயேவ அபிவர்த்ததே. லௌகிகமா ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன், தப்பா எடுத்துக்க கூடாது. இப்ப யாரோ ஒருத்தன் அவன் ஆல்கஹால் கன்சியூம் பண்றான், இன்னைக்கு கொஞ்சம் குடிக்கிறான், அதுக்கப்புறம் குடிக்கணும், இன்னொரு கொஞ்சம் குடிக்கணும்னு தோணும், இன்னொரு கொஞ்சம் குடிக்கணும்னு தோணும். அந்த காமானாம் காமத்தை அனுபவிக்கவே காமம்னா இச்சைன்னு ஜென்ரலா வச்சுக்கணும், எல்லாருக்கும் அன்வயிக்குது. ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஆசை, அந்த ஆசையை நாம் அதற்கு விஷயத்தை கொடுத்து பூர்த்தி பண்ண முடியாது. அதற்கு கன்யத்தே நது பூரியத்தை. இன்னொரு ஆச்சரியமான திருஷ்டாந்தமா இருக்கு, அவகாசம் கொடுத்துதான் இருக்கு, அதனால அது சொல்லணும். இப்போ லௌகிகமா உதாரணம் இன்னொன்னு சொன்னோம்னு, பெரிய நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பை அணிக்கிறதுக்கு நான் பெட்ரோல் குத்தி அதை பெட்ரோல் அது மேல கொட்டி நான் அணிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இன்னும் 100 மடங்கு அதிகமா போகும். அப்படி நஜாத்து காமானாம் காமஹா உபபோகேன நசாமி. இந்த போகங்களை அனுபவிக்கணும் என்கிற ஒரு ஆசை இந்த போகானுபவத்தினாலே தனியாது, அது குறையாது. இன்னும் எப்படின்னா ஹவிஷா கிருஷ்ணவர்த்மான அக்னி. நெருப்பை அணிக்கணும், நாம் அதுக்கு பெட்ரோல் கொட்டு இருந்த இன்னும் 100 மடங்கு ஜாஸ்தியா இருந்தே தவிர குறையாது. பூயேவ அபிவர்த்தி. அதுல இன்னொரு விஷயம், கிருஷ்ணவர்த்மான சப்தத்தை உபயோகிச்சிருக்காங்க. கிருஷ்ணவர்த்மான அது எந்தெந்த இடத்துல அந்த அக்னி வருதோ அதெல்லாம் கருப்பாயிடுது. மரிஹி சுஷ்மா கிருஷ்ணவர்த்மா. அந்த மாதிரி இந்த போகம் அப்படின்றது நாம அனுபவிச்சுட்டே, அனுச்சிதமான போகங்கள் நாம அனுபவிக்க 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 இட் வில் லீவ் எ பிளாக் ட்ரெயின் அப்படின்றது அப்போ அவனுக்கு ரியலைஸ் ஆச்சு. அந்த விஷயத்தை உணர்ந்து இந்த யயாதி மகாராஜா என்ன பண்ணாரா, மறுபடியும் என்னுடைய அந்த பையனை கூப்பிட்டு, நான் தப்பு பண்ணினேன், நீ ஏதோ கொடுத்த, நான் வாழ்ந்தது என்னுடைய தப்புன்னு சொல்லி அந்த யௌவனத்தை அவனுக்கு திருப்பி கொடுத்துட்டு தன்னுடைய வார்த்தகத்தை திருப்பி எடுத்துட்டு அவன் தபோவனத்துக்கு போனான் அப்படின்னு கதை. அதான் இங்க சொல்றது. இந்த திருஷ்ணான்றது எப்படின்னா, எவ்வளவு பண்ணாலும் விக்னைர் ஹதேஸ்வபி சதேஷு சமூலகாதம் வர்திஷ்ணுரேவா நதுஷாம்யதி ஹந்த திருஷ்ணா. இந்த போகத்தை அனுபவிக்க வேணும் என்கிற தாகம் நாம அதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும், விஷயத்தை கொடுத்து 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 பண்ணாலும் அது அந்த தாகம் தனியாது, போகாது. வர்திஷ்ணுரே, இன்னும் மேல் மேல 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 ஜாஸ்தி ஆயிட்டே போறது. இந்த விஷயத்துல நிறைய சுபாஷிதங்கள் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. போகான புக்தா வயமேவ புக்தா, தபோன தப்தம் வயமேவ தப்தா, காலோனயாதோ வயமேவ யாதாக, திருஷ்ணான ஜீர்ணா வயமேவ ஜீர்ணா. நமக்கு சரீரத்துல 25 வயசுலயும் ஆசை இருக்கு, விஷய சுகங்களை அனுபவிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், ஜாதிலா பூஜை வேணும் அப்படின்னு. நம்முடைய சரீரத்துல எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் குறைஞ்சாலும் இந்த திருஷ்ணான்ற ஒரு ஜாதிலாப பூஜைகளை அடைய வேணும் என்கிற ஒரு ஆசை மட்டும் தனியவே தனியாது. அது அதிகமாயிண்டே போறது. அப்படின்றதுதான் லோக நியமம், சிருஷ்டி நியமம். அதற்கெல்லாம் ஒரே வழி என்னன்னா, பரமாத்மனியோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி. பகவானிடத்துல நமக்கு விசேஷமான ரக்தி, அனுரக்தி, பக்தி உண்டாச்சுன்னு மீதி விஷயங்கள்ல எல்லாம் தானே போயிடும். அதனால பகவானிடத்துல பக்தியை வச்சுக்கிறது தான் நமக்கு பிரதானமான ஒரு ரெமிடி இதற்கெல்லாம். அப்படின்றத அடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்ற.
இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா கடைசியில இவ்வளவெல்லாம் சுகங்கள் எல்லாம் அனுபவிச்சாச்சு, அதுல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் இன்னும் அதிகமாவே போயிட்டு இருக்கு ஆசைகள். எத்தனை அந்த ஆசைகளை அடையிறதுக்கு நாம் முயற்சியை செய்யற சமயத்திலையும் எத்தனையோ விக்னங்கள் ஏற்படுறது. அப்படி இருந்தாலும் கூட இந்த போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் தனியாமலேயே இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு ஒரு ரொம்ப துக்கத்தோட சொல்லிக்கிறார். மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகங்கள்ல இன்னும் 2-3 ஸ்லோகங்கள்ல இதே விஷயத்தை சொல்லி கடைசியில என்ன சொல்றாருன்னா, வைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய உன்னுடைய கிருப்பையால, உன்னுடைய பக்தியால தான் இதெல்லாம் போகணும். அப்பேற்பட்ட பக்தியை கொடு, அப்பேற்பட்ட உன்னுடைய கிருப்பையை கொடுன்னு கேட்டுண்டு இந்த ஒரு வைகுண்டக ஸ்தவம் என்கிற ஸ்தவத்தை சுவாமி கூரத்தாழ்வான் பூர்த்தி பண்றார். இந்த 5 ஸ்லோகங்கள்ல இருக்கிறதுலாம் அடியேனை போல நம்ம போல இருக்கிறவர்களுக்கு யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு அப்படின்னு வச்சுக்கோ. அடியேனை போல அடியேனுக்கு அடியேனை போல இருக்கிறவர்களுக்கெல்லாம் தான் அன்வயிக்குது. கூரத்தாழ்வான் நமக்காக நம்முடைய ஒரு விஷயத்தை அவர் அனுசந்தானம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கணுமே தவிர கூரத்தாழ்வானுக்கு இப்படி இருந்துடுது நாம ஒரு காலம் எண்ண முடியாது. ஏன்னா ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் குரு பரம்பரையில வருது. சுவாமி எம்பெருமானார் சந்நியாசத்தை ஸ்வீகரித்த உடனே முதல்ல அவர் என்ன பண்ணார்னா கூரத்தாழ்வானுடைய திருமாளிகைக்கு வந்தார். சன்னியாசியாக இருக்கக்கூடியவன் பிக்ஷை ஸ்வீகரித்து அவன் அமுது செய்யணும். முதல்ல பிக்ஷை வந்த உடனே என்ன சொன்னான், கூரத்தாழ்வானிடத்துல வந்து அந்த பிக்ஷா பாத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். வந்த கூரத்தாழ்வானும் ஆண்டாளும் என்ன சொன்னானா, எங்க 2 பேரையும் நான் சுவாமிக்கு பிக்ஷையாக அர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, கூரத்தாழ்வானுக்கு எத்தனையோ சொத்தெல்லாம் இருந்துதான், வேண்டியதா பணம் காசு தங்கம் வெள்ளி நிலங்கள் இதெல்லாம், அதை எல்லாத்தையும் இதெல்லாம் அங்க வந்திருந்தவர்கள் எத்தனையோ ஜனங்கள் இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு உடனே சுவாமி எம்பெருமானாரோட கூரத்தாழ்வானும் ஆண்டாளும் கிளம்பிட்டா அப்படின்றது சரித்திரம் குரு பரம்பரையில ஸ்பஷ்டமா வந்திருக்கு. அதனால அடியோங்களை போல இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் நம்ம மனசுல என்ன நடக்கிறது என்றது நாம் யாரும் சொல்லிக்கிறது இல்லை. எனக்கு ரொம்ப ஆசை அதிகமா இருக்கு சுவாமி, பணம் சம்பாதிக்கணும்னு, கியாதிலா பேரு புகழ் எல்லாம் சம்பாதிக்கணும்னு யாராவது சொல்லிக்கிறாளா உலகத்துல? அப்படி அவளே ஒத்துக்க மாட்டா 99%. ஒத்துண்டாலும் தங்களுக்கு ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். ஐயோ எனக்கு இப்படி இருக்கே, ஆசை இருக்கே, இன்னும் ஆசை போகலையே, பணம் சம்பாதிக்கணும்னு புகழ் சம்பாதிக்கணும்னு ஆசை போகலையே, இவா வந்து கூப்பிடுறா, அவ இது பத்மஸ்ரீ அவார்டு கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, நம்ம அவளுடைய ஒரு தகுதிக்கு தகுந்த மாதிரி தோணும். தகுதிக்கு தகுந்ததா இல்லாமலும் தோன்றது. அதான் இங்க சொல்ற, யாரோ பெரிய வாழை கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நாம ஆசைப்படுறோம். இதெல்லாம் இருக்கு உலகத்துல. அதை யாரும் சொல்லிக்கவே மாட்டா. தங்களுக்கு சொல்லினாலும் வெளிப்படையா ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குப்பா, போகலையப்பா, என்ன பண்றது, பகவான் இடத்துலயும் சொல்லிக்க மாட்டா, இடத்துலயும் சொல்லிக்க மாட்டா. ஆனா முதல்ல நம்முடைய மனசுல என்ன இருக்கோ, மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம், நம்முடைய மனசுல ஆசை இருக்குன்னு அதை சொல்லிட்டு பகவான் இடத்துல, அப்பா பகவானே நீ என்னை காப்பாத்துப்பா, எனக்கு இந்த ஆசையெல்லாம் போக வச்சுடு. அதான் ஆண்டாள் கடைசியில திருப்பாவையில அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார், 2 விஷயம், 2 பாசுரங்கள்ல பிரதானமா 2 விஷயம் கடைசியில நித்தியப்படி திருப்பாவை சொல்லாமல் இருந்தாலும் சாத்துமரையில வங்கக்கடல் கடைந்தா சித்தம் சிறுகால 2 பாசுரம் சொல்றோமோ இல்லையோ, அதுல கடைசியில கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, 1 மத்தனங் காமங்கள் மாத்து, உன்பரமாக உன்னுடைய விஷயமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு வேணும். உன்னை தவிர இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் மாற்றிடு, எல்லா ஆசைகளையும் உன்னுடைய விஷயமாக, எல்லா ஆசைகளும் உன்னுடைய விஷயமாக ஆகும்படி பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிறது. அப்படி ஆட்சியின் கடைசியில என்னன்னா, எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். இங்கும் அங்கும், இந்த உலகத்திலையும் சரி, இந்த உலகத்தில இருந்து பரமபதத்துக்கு போனதுக்கு அப்புறம் சரி, 2 இடத்துலையும் திருவருள் பெற்று பகவானுடைய ஒரு கிருபைக்கு பாத்திரர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதனால இந்த 2 பாசுரம் சொல்லுன்னு சொல்லியிருக்கு, ரொம்ப அன்வர்த்தமா இருக்குன்னு அடியனுடைய ஆச்சாரியராக இந்த ஸ்ரீவே மகாவித்வான் கொத்தமங்கலம் சுவாமி அடிக்கடி சொல்லு. இந்த மாதிரி நமக்கு இந்த 5 ஸ்லோகத்திலையும்
நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தோஷங்களை தான் சுவாமி கூறத்தாழ்வான் சொல்லி காட்டியிருக்கிறார். அந்த தோஷங்கள் போயிட்டா போறோம், நமக்கு வேற எதுவுமே வேண்டாம். அது பகவானுடைய கிருப்பையால தான் ஏற்படணும். பகவத் கிருப்பையால தான் மோட்சம் அப்படின்றது தான் நம்முடைய சித்தாந்தம். ஆச்சாரிய அனுகிரகத்தால தான் மோட்சம் அப்படின்னு நம்முடைய சித்தாந்தம். அது நமக்கெல்லாம் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி இந்த 5 ஸ்லோகங்களுடைய விஷயமாக அடியேனுக்கு தெரிந்த அளவுக்கு ஏதோ 2 வார்த்தை அடியேன் விஞ்ஞாபித்திருக்கேன். எத்தனையோ குற்றங்குறைகள் பாஷையினுடைய திருஷ்டியில இருக்கலாம், விஷயத்தினுடைய திருஷ்டியில இருக்கலாம். இதையெல்லாம் க்ஷமித்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். இப்பேற்பட்ட அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்த அடியேனுடைய விஷயத்துல மிக அனுகிரகத்தோட பிரீத்தியம் விசேஷமாக உண்டு. அது அவருடைய பெருமை, அடியேனுடைய பாக்கியம், அவருடைய பெருமை. சாதாரணமாக இருக்கிறவர்களுடைய விஷயத்திலையும் சுவாமிக்கு விசேஷமான ஒரு பிரீத்தி ஆதரம் ரெண்டும் உண்டு. அப்பேற்பட்ட அடியேனுடைய விஷயத்துல மிகப்பெரியவராக இருந்தாலும் அடியேன் சாதாரணமாக இருக்கக்கூடிய அடியேனுடைய விஷயத்துல விசேஷமான அனுகிரகத்தையும் பிரீத்தியும் வர்ஷிக்கிற அபினவ ராமானுஜராக இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரதாரா சீரீஸ் இதை ஆச்சரியமாக தம்முடைய அனுகிரகத்தாலேயே நடத்தி கொண்டு வந்துருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீய சுவாமிகளுடைய திருவடி தாமரைகளுக்கு அடியேன் சாஷ்டாங்க பிரணாமத்தை சமர்ப்பித்து அவருடைய அனுகிரகம் இன்னும் 100 வருஷ காலம் எந்த ஒரு விக்னமும் இல்லாமல் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இவர் ராமானுஜருடைய பிரதிநிதி என்று சொன்னால் எந்த ஒரு அதிசயோக்தியும் கிடையாது, உத்ரேட்சியும் கிடையாது. நிதிம் பிரதி நயத்தீதி பிரதிநிதின்னு நிதியாக இருக்கக்கூடிய பகவத் ராமானுஜருடைய திருவடி தாமரைகளுக்கும் ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்ச்சனாம்னு சொல்லக்கூடிய பகவானுடைய திருவடி தாமரைகளுக்கும் நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு அத்தியந்த விசிஷ்டமான சாமர்த்தியத்தை உடையவர் நம்ம ஜீயர் சுவாமி. அப்பேற்பட்ட ஜீயர் சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு சாஷ்டாங்க பிரணாமத்தையும் மங்களாசாசனத்தையும் நிவேதித்து அடியேன் விரமிக்கிறேன். இதோட இந்த ஒரு சீரீஸை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிற மகாவித்வான், அநேக சாஸ்திர பரிணதர், விசேஷமாக அருளிச்செய் வியாக்கியானங்களில் அப்பிரதிமமான பாண்டியத்தை உடையராக இருக்கக்கூடிய அடியேனுடைய விஷயத்துல விசேஷமான கிருபா கட்டாட்சத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அடியேனுடைய சிறு தகப்பனார் ஸ்ரீ எம்.ஏ. வெங்கட கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி அவருடைய திருவடி தாமரைகளுக்கும் சாஷ்டாங்க பிரணாமங்கள், அவருடைய திருவடி தாமரைகளுக்கும் மங்களாசாசனங்களை அடியேன் விஞ்ஞாபிக்கிறேன். அப்படியே இந்த சீரீஸ் இதுல கேட்டுண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பாகவதோத்தமர்களுக்கும் அடியேனுடைய சாஷ்டாங்க பிரணாமங்களை நிவேதித்து அடியேன் விரமிக்கிறேன். ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியோ நம உக்திமதீமஹே யதுக்தயஸ்த்ரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்ரதாம் நச்சேத்ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்தமாத்ருஷः புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்தக்ஷயாய ச ஸ்ரீமானாவிரபூத்பூமோ ராமானுஜ திவாகரः தೃಣீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதயः ராமானுஜபதாம்போஜ சமாஸ்ரயண சாலினः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை என
எனக்கெதிரே